நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமூகத்தில் ஏசப்பா நீர் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இந்த நாளில் கூட ஆண்டவரே கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு உதவி செய்ய முடியாத செபிக்கிறேன் தகப்பனே. இந்த வசனத்தின் மூலமாக இந்த வார்த்தையினாலே எங்களை ஆண்டவரே ஏசப்பா நாங்களும் எப்படி நாங்கள் வாழ வேண்டும் என்பது எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. ஏசப்பா அந்த கதையின் மூலமாக ஆண்டவரே அநேகர் உள்ளங்கள் தொடப்படுவதற்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே அடையாளை ஆட்கொண்டு நீங்கள் நடத்த முடியாத செபிக்கிறேன் தகப்பனே. ஏசப்பா அடையாளை மறைத்து நீர் வெளிப்படுங்க ராஜா. உண்மை சுமந்து வந்த கழுதைக்குட்டி தகப்பனாண்டவரே அப்பா கதை மூலமாக வசனத்தை எப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும், எவ்வாறு பேச வேண்டும் என்பதை அடையாளோடு நீர் பேச முடியாத செபிக்கிறேன் தகப்பனே. அடையாளை மறைத்து நீர் வெளிப்படும் தகப்பனே. ஆசீர்வாதம் வளர்த்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஐயோ, நம்ம பிள்ளையை நம்ம இழந்து இருக்கிறோமே, எப்படி நம்மளோடு ஐக்கியமாக இருந்து நாம் செல்கிற இடமெல்லாம் வருவானே, நம்மளோடு இணைந்து ஊழியங்களாம் செய்வானே. இன்றைக்கு நம்ம பிள்ளை இழந்து நம்ம நிற்கிறோமே. ஏசப்பாட்ட நம்ம ஏன் எதற்காக எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியம் சொல்லி கேட்கக்கூட முடியாதே, ஏன் நமக்கு இந்த இழப்புன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்க முடியாதே. ஆண்டு எல்லாம் நன்மைக்காக தானே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கணவன் மனைவியும் தன் பிள்ளையை இழந்த சூழ்நிலை கூட அவங்களுடைய இழப்பின் சூழ்நிலை அவங்க ஆறுதல் படுத்த முடியாத நிலையில் அவங்க என்ன செய்றாங்க காணப்பட்டாங்க. இது எங்கே நடந்ததுன்னா, இந்த சம்பவம் ஸ்காட்லாந்து தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஸ்காட்லாந்து தேசத்தில் ஜான் ஹெடி சொல்லிட்டு ஒரு அருமையான சகோதரன் தன் குடும்பமாக அவர் ஹைப்ரட்டிஸ் அந்த தீவில் போய் ஊழியம் செய்வதற்காக, அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்காக அவங்க குடும்பமாக அந்த இடத்துக்கு அவங்க நினச்சிதாங்க கடந்து போனாங்க. நிறைய காட்டுவாசிகள் நிறைந்த காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த அந்த பகுதி, அந்த ஆப்பிரிக்கா அந்த ஸ்காட்லாந்து தேசத்தில் அந்த தீவில் அதிகமாக இயேசுவை அறியாத மக்கள் மத்தியில் கூட இவங்க போய் என்ன செய்தாங்க, குடும்பமாக அருமையான ஹெடி, அவருடைய மனைவி, அவருடைய மகன் 3 பேருமாக என்ன செய்தாங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க இந்த மக்கள் அதிகமாக மூட நம்பிக்கைகள் வாழ்ந்து கொண்டு அந்த மக்களை இவங்க என்ன செய்தாங்க அந்த இடத்துல முழு அர்ப்பணிப்போட அந்த இடத்துல என்ன செய்தாங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இயேசுவுக்காக எல்லாவற்றையும் ஸ்காட்லாந்து தேசத்தில் அவங்க என்ன செய்தாங்க அந்த அந்த இடத்த விட்டு தன் இடத்த விட்டு தீவு கூட்டத்துக்கு எப்படியாவது ஆத்மாவை ஆதாயம் பண்ணணும், எப்படியாவது அந்த மூட பழக்கத்தில் மக்களை அதுலேருந்து மீட்டெடுக்கணும், இந்த ஜனங்கள்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்தின் பிரஜையாக மாறணும், அந்த நோக்கத்தோடு குடும்பமாக என்ன செய்தாங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலை தான் இந்த அருமையான அந்த சிறுமகனுக்கு ஒரு வியாதி என்ன செய்ச்சு, அங்கே உள்ள ஒரு வியாதி அந்த பையனை தாக்குனதுனால அவன் என்ன பண்ணான், அந்த வியாதினால் அதிக கொடூரமான அந்த வியாதியின் தாக்கத்தினால அந்த மகனால் என்ன செய்ய முடியல, அவருக்கு அந்த பையனை பிழைக்க வைக்க முடியல அவங்க மகனை. அந்த மரண போராட்டத்தோடு அந்த இருந்த மகன் ஒரு நாள் அவன் என்ன தான் மரித்து போனான். மரித்து போன உடனே இவங்களால் அதை தாங்கவே முடியலை. நம்மளோடு இணைந்து நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மகன் நம்மளோடு இருந்து நம்மளோடு என்ன தான் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் நம்ம என்ன தான் பகிர்ந்து கொண்டானே, அந்த சிறு மகன் மரித்து போனானேன்னு சொல்லிட்டு
ரொம்ப அங்கலாய்ப்பட அவங்க என்ன செய்தாங்க, அழுது புலம்புனாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவன் மரித்து அவன் அடக்கம் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கடந்த சில நாட்கள் சில மாதங்கள் என்ன செய்து உருண்டோடின. அவங்க அந்த பிள்ளை இழந்த சூழ்நிலை கூட அவங்க என்ன செய்யணும், தன்னுடைய ஊழியத்திற்கு அதில் அவங்க என்ன செய்ய நிறுத்தலை. தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஊழியத்திற்காக என்ன செய்தாங்க, கடந்து சென்றாங்க. ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்யணும், இயேசுவின் அன்பு மூடப்பழக்கத்தில் இந்த மக்களை எப்படியாவது அந்த அறியாமையின் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்தில் எப்படியாவது நம்ம கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்காக அவங்க என்ன செய்தாங்க, அந்த இழப்பை தண்டி ஒரே மகன் அதை இழந்த சூழ்நிலை கூட அதை பாராதபடி அவங்க தொடர்ந்து என்ன செய்தாங்க, ஊழியத்தின் பாதையில் என்ன செய்தாங்க, கடந்து போய் கொண்டிருந்தாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவங்களும் என்ன செய்தாங்க, மகன் ஒரே அன்பான மகன் கொடிய வியாதினால் மரித்து போனால் இப்போ பல மாதம் ஓடிவிட்டது. இப்போ அவரோட மனைவி என்ன செய்தாங்க, கொடிய வியாதினால் அவங்க என்ன செய்தாங்க, நோய்வாய்ப்பட்டு அவங்களும் என்ன செய்கிறாங்க, அதே வியாதினாலே என்ன செய்தாங்க, நோய்வாய்ப்பட்டு என்ன செய்தாங்க கிடக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே ஜான் ஹெடிக்கு ரொம்ப பாரமாயிடுச்சு. மகனை இழந்துட்டோம், இந்த சூழ்நிலையில் மனைவிக்கும் வியாதி மரிக்கிற தருவாயில் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அநேக வேதனையோடு அந்த சகோதரர் என்ன செய்தார், பக்கத்தில் மனைவியின் பக்கத்தில் இருந்து அவங்கள அருமையாக என்ன செய்தார், கவனித்து கொண்டிருந்தாங்க. கவனித்திருக்க சூழ்நிலையில் ஒரு நாள் அவங்க என்ன செய்தாங்க, அவங்களும் என்ன செய்தாங்க, மரித்து போனாங்க. மரித்து போன சூழ்நிலையில் அந்த சகோதரனுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியலை. மனைவியை அடக்கம் பண்ணிட்டு கதவை பூட்டி அவங்க என்ன செய்தாங்க, கதறி அழுகிறாங்க. மகனை இழந்தேனே, அந்த அப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு இப்படி என்ன செய்ய, மனைவியை இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, கதறி அழுகிறாங்க. கதறி அழுது நான் என்ன பண்ண, இனிமேல் நான் என்ன செய்ய, நான் எப்படி நான் ஊழியம் செய்ய முடியும், 2 வரையும் ஸ்காட்லாந்து தேசத்தில் 2 வரை இழப்பதற்காக நான் இந்த ஹைப்ரட்டிஸ் தீவுக்கு நான் வந்தேன், எதற்காக எனக்கு இத்தனை பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதிக வேதனைப்பட்டாங்க. இதே போல் நம்ம நிறைய பேர் ஊழியம் பண்ணுவோம். ஊழியம்போது பாடுகள் போராட்டங்கள் வர்ற நேரத்தில் நம்ம என்ன செய்வோம், துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்கும்போது, ஏன் நான் ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்கிறேன், ஏன் எனக்கு இத்தனை பாடுகள், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள், ஏன் எனக்கு இத்தனை வேதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், புலம்பி நிற்போம். இவர் மகனை இழந்துட்டாரு, இப்போ மனைவி என்ன செஞ்சாரு, இழந்துட்டாரு. இந்த இழப்பின் சூழ்நிலை கூட அவரால் என்ன செய்ய முடியலை, என்ன கதறி அழுறாரு. தன் கைகளால் தன்னுடைய பிள்ளையை அணிச்சதை அடக்கம் பண்ணிட்டாரு. இப்போ தன்னுடைய மனைவி அணிச்சிட்டார், அடக்கம் பண்ணி வந்துட்டு கதவை பூட்டி அவர் அணிச்சிட்டார், ரொம்ப கதறி அணிச்சிட்டாரு, அழுது கொண்டு இருக்கிறாரு. அப்படி அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலை தான் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. அவர் என்ன ஹெடி, நீ என்னை நேசிக்கிறாயா, ஹெடி நீ என்னை நேசிக்கிறாயா, ஹெடி நீ என்னை நேசிக்கிறாயா அப்படி சொல்லி 3 முறை அந்த சகோதரனுக்கு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்ட உடனே அவருக்கு என்ன நினைப்பு வருது, யார் பேதுருவை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாங்க, அவங்க உயிர் தெழுந்த பிறகு அவருக்கு யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ யோவான் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கும் போது பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, பேதுருவே நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி 3 முறை கேட்டு நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லி சொல்கிற அந்த வார்த்தை இந்த நேரத்தில் ஹெடிக்கு நினைவு கூறுதலாக காணப்படுது. நினைவு கூர்ந்தவராக உடனே ஆண்டுகிட்ட சொல்கிற, நான் இவ்வளோ நேரம் நம்ம அழுது கொண்டிருந்தோமே, அப்போ நான் யாரை நேசிக்கலை, இயேசுவே நேசிக்கலை, எனக்கு உலகப்பிரகாரம் கொடுக்கப்பட்ட மகன் என் மனைவியே நான் அதிகமாக நான் நேசித்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் இப்போ என்னை பார்த்து கேட்குறாரு, ஹெடி நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆண்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நிமிஷத்தில் ஆண்டு சமத்தில் அவன் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லும்போது நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே என்ன செய்தார், அந்த இடத்த விட்டு எழும்பி அந்த கதவை திறந்து வெளியில் என்ன செய்தார், வெளியில் வந்தார். வெளியில் வந்தவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணார் தெரியுமா,
அவருக்கு ஒருவேளை அவருடைய அர்ப்பணிப்பை பாருங்களேன், அவ்வளவு அர்ப்பணிப்போடு ஆண்டருக்குன்னு செஞ்சது ஊழியம் செய்தார். அர்ப்பணிப்போடு அந்த அந்த ஹைப்ரட்டிஸ் தீவுக்கு வந்தார். அந்த மூட பழக்கத்தில் மக்களுக்குள்ள இருந்த மூட பழக்கத்தில் இருந்து அவங்கள வெளிக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, பாடுகள் மத்தியிலையும் அர்ப்பணிப்போடு என்ன பாடுகள் வந்தாலும், நிந்தைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்வேன். ஒருவேளை மகனை இழந்த சூழ்நிலை கூட, மனைவியை இழந்த சூழ்நிலை கூட நிறைய பேர் பேசியிருப்பாங்க. நீ என்னத்தை கண்டா, நீ ஊழியன் போனியே, உனக்கு என்ன நடந்தது? நீ மகனை இழந்துட்டா, இப்போ மனைவியை இழந்துட்ட, இன்னும் நீ நிலைச்சிருக்கணுமா, இன்னும் நீ ஊழியம் செய்யணுமா, வா நம்முடைய தேசத்துக்கு நீ வான்னு சொல்லிட்டு அவனை பலவாறு அவனை நினைச்சிருக்கலாம், பல விதமாக நினைச்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் அவர் என்ன செய்யல, அழுதாரு. தன் மனைவி இழந்த சூழ்நிலையில் மகனை தன் கைகள்னால நினைச்சிருக்கிறாரு, புதைச்சிருக்கிறாரு. அந்த சூழ்நிலை பார்த்து கூட அவர் என்ன செய்யல, கலங்கல்ல. கொஞ்ச நாள் கலங்கினாலும் ஆண்டவர் அவனை என்ன செய்தார், தேய்ச்சினாரு. ஹெடி, நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உலக பிரகாரமாக மனைவி மகன் மேல் இருந்த நேசத்தை காட்டிலும் நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர், நீ என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேள்வியின் மூலமாக உணர்வடைந்தவராக அவர் சொல்ல, நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்தை தன்னை என்ன செய்தார், அர்ப்பணித்தார். ஏசப்பா, நான் இந்த சூழ்நிலையிலும் நான் உமக்காக ஊழியம் செய்வேன்ப்பா, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் உண்மையில் நிலச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், ஊழியத்தின் பாதையில் அவர் என்ன செய்தாராம், கடந்து போனாராம். அப்படி கடந்து போகிற சூழ்நிலையில் கூட அவர் எப்போதும் என்ன செய்வாராம், அந்த கடற்கரை ஓரத்தில் தன் படகை அவர் என்ன செய்ய நிறுத்தி வைப்பாராம். என்றைக்கு நமக்கு உபத்திரம் வருது, அப்போது நமக்கு என்றைக்கு நம்ம ஊழியம் செய்ய முடியாத சூழ்நிலை வரும்போது அந்த படகுல ஏறி நம்ம என்ன செய்யணும், நம்ம தேசத்திற்கு நம்ம நாட்டிற்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு படகை என்ன செய்ய எப்போ தான் ஆயத்தமாக என்ன செய்ய வச்சுருப்பாராம். இவர் நம்ம ஒருவேளை இப்போ நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், இந்த படகை பார்த்த உடனே அவருக்கு என்ன நினைப்போம், ஐயோ நான் இவ்வளவு அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டேன், மறுபடியும் சொந்த தேசத்திற்கு போகணும், அந்த நினைப்பு எனக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார்னா, தன் சொந்த அந்த படகை என்ன பண்ணாராம், தன் கைகளினாலே அதை என்ன செய்தார், சுக்கு நூறாக என்ன செய்தாராம், அந்த படகை அடித்து நொறுக்குனாராம். அடித்து நொறுக்கி அதை ஒன்றுக்கு உதவாதபடி அது என்ன செய்தார், தூக்கி வீசிட்டாராம். தூக்கி வீசிட்டு, ஏசப்பா நான் உண்மை நேசிக்கிறேன்னப்பா, உமக்காக நான் வாழுவேன், உமக்காக நான் ஊழியம் செய்வேன்ப்பா, என் ஆயுள் முழுவதும் உமக்காக அப்படின்னு சொல்லிட்டு தன் அர்ப்பணித்து அவர் என்ன செய்தாராம், கடந்து போனாராம். கடந்து போய் அநேக ஊழியங்களை அவர் என்ன செய்தாராம். அதான் 1848ஆம் ஆண்டு இந்த ஹைப்ரட்டிஸ் தீவுக்கு அவர் என்ன செய்தார், வந்தார். அப்போது ஒரு ஆத்மா கூட ஆண்டவரை என்ன செய்யலை, அறியலை. எல்லாரும் மூடப்பழக்கத்தில் மூழ்கி கிடந்தவங்கள இவர் இப்போது மரிக்கும் போது 1872ஆம் ஆண்டு அவர் என்ன செய்தார், மரித்து போனார். தன்னுடைய 57வது வயதில் அவர் என்ன செய்தார், மரித்து போனாராம். இப்போ அந்த இடத்துல அந்த அந்த ஹைப்ரட்டிஸ் தீவில் அவருடைய கல்லறையிலே எழுதப்பட்டது, இங்கு கிறிஸ்துவை அறியாதவர் ஒருவர் கூட இல்லை. அவர் அந்த கல்லறையில் அவர் வரும்போது ஒரு ஆத்மா கூட, ஒரு கிறிஸ்தவர் கூட, அவர் 1848ஆம் வருஷம் இங்கே வரும்போது ஒரு கிறிஸ்தவர் கூட இங்கே கிடையாது அப்படி சொல்லி வாக்கியம் எழுதப்பட்டு 1872ஆம் ஆண்டு இவர் உலகை விட்டு அவர் பிரியும் போது கிறிஸ்துவை அறியாதவர் ஒருவர் கூட இல்லைன்னு சொல்லி அந்த வாசகம் என்ன செய்த எழுதப்பட்டு தான் பாருங்கள். இன்றைக்கி அவ்வளவு அர்ப்பணிப்போடு அந்த ஊழியத்தை செய்ததுனால அவர் தன்னுடைய இழப்பின் சூழ்நிலை கூட ஆண்டரை விட்டு விலகாதபடி நான் ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக அவர் அநேக பாடுகள் பட்டாலும் ஆண்டு நினைச்சது தொடர்ந்து அந்த ஊழியத்தின் பாதையில் நடந்ததுனால அந்த ஹைப்ரட்டிஸ் தீவு முழுவதும் ஆண்டவருக்கு என்ன செய்து சொந்தமானது. இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஊழியத்தின் பாதையில் நம்ம ஊழியம் சொல்லி ஓடுறோம்.
இவரை போல ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ளே காணப்படுதா? நம்ம உலக பிரகாரமாக நம்ம நேசித்து உலக காரியங்களுக்காக நம்ம நேசித்து அநேக காரியங்களுக்கு நம்ம ஓடி போகிறோம். ஆனால் இந்த சகோதரர் பாருங்களேன், எல்லாவற்றையும் விட்டு அந்த ஹைப்ரட்டிஸ் தீவுக்கு மூட பழக்கத்தில் மூழ்கி கிடந்த மக்களை மீட்டெடுப்பதற்காக வந்த அந்த ஹெடிங்கிற சகோதரர் தன்னுடைய மகனை இழந்த சூழ்நிலை கூட, தன் மனைவி இழந்த சூழ்நிலை கூட சோர்ந்து போகாதபடி இயேசுவுக்காக நான் ஆண்டவருக்காக நான் நிலைத்திருப்பேன், ஆண்டவருக்காக வாழுவேன், ஆண்டவருக்காக இயேசுவுக்காக நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணுவேன் சொல்லி வைராக்கியத்தோடு ஊழியம் செய்ததுனால ஆண்டவருக்காக அந்த 57 வயதிலே செய்தார், மரித்து போனார். வியாதிப்பட்டு அவர் செய்தார், மரித்து போனார். அந்த நாட்களில் கூட எல்லா ஆத்துமாக்களும், அதில் ஹைப்ரட்டிஸ் தீவில் உள்ள அத்தனை ஆத்துமாக்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக செய்தாங்க, மாற்றப்பட்டாங்க. இன்றைக்கு நாம் எப்படி நம்ம ஊழியம் செய்கிறோம்? இயேசுவுக்காக நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணணும், அந்த நோக்கத்தோட ஊழியத்தின் பாதையில் நம்ம கடந்து போகிறோமா? இல்லைன்னா பணத்துக்காக, பதவிக்காக, பெயர் பிரஸ்தாபத்துக்காக நம்ம தீர்க்கதரிசின் பேர் நம்ம இடத்துல போடப்படணும், நான் இப்படிப்பட்ட பெரிய ஊழியக்காரன்னு சொல்லி பெயர் நம்முடைய பெயருக்கு பின்னாடி போடப்பட வேணும், நான் கார் வாங்கணும், பங்களா வாங்கணும் சொல்லி அந்த நோக்கத்தோடு நம்ம ஊழியம் செய்கிறோமா? அந்நாட்களில் இப்படி தான் நிறைய பேர் அர்ப்பணிப்போடு நம்ம இந்தியாவுக்கு வந்து நிறைய ஊழியம் செய்ததுனால தான் என்ன செய்ய நிறைய கல்விகள் நம்ம பெற்றுக்கொண்டோம். அதே போல் நிறைய இடங்கள் நம்ம டைசிஷன் இடங்களில் பார்த்தா அத்தனை பேரும் ஸ்காட்லாந்து தேசம், இங்கிலாந்து தேசம், அமெரிக்க தேசத்துலேருந்து வந்து, ஜெர்மனி தேசத்துலேருந்து வந்து இங்கே ஊழியம் பண்ணி ஆத்மா ஆதாயம் பண்ணி அநேக இடங்களை வாங்கி போட்டு ஸ்கூல் கட்டி, இன்னும் மருத்துவமனை கட்டி, இப்படி அநேக தங்களை அர்ப்பணிப்போடு ஊழியம் செய்தாங்க. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த அர்ப்பணிப்பு நமக்குள்ளே காணப்படுதா? நம்ம சொந்த குடும்பம், நமக்காக, நம் பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன ஓடிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய லாபத்துக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம தீர்மானம் எடுப்போமா? நான் இது நாள் வரையும் நான் சுய லாபத்துக்காக, சுயத்திற்காக நான் ஓடிக்கொண்டிருந்தேன், இனிமேல் நான் அர்ப்பணிப்போட இந்த ஹெடியை போல அர்ப்பணிப்போடு நான் ஓடுவேன். படகை ஓடலாம். அவர் வந்து படகையே சுக்கு நூறாக அவர் என்ன செய்தார்? அடித்து நொறுக்கினார். ஒருவேளை நம்முடைய எண்ணங்கள் மாறுனா இப்படி படகுல நம்ம என்ன ஓடணும்னு சொல்லிட்டு அந்த படகை நிறுத்தி வைத்திருந்தவர். இந்த படகு இருக்க போய் தானே நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்தார்? அடித்து நொறுக்கினார். அதே போல் நமக்கு முன்பாக இருக்கின்ற ஊழியம் அர்ப்பணிக்க முடியாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த படகை சுக்கு நூறான் நொறுக்கினது போல நம்முடைய வாழ்க்கையில் ஊழியத்திற்கு தடையாக இருக்கின்ற ஏதாவது ஒருவேளை பொருளாசையாக இருக்கலாம், இல்லைன்னா பண ஆசையாக இருக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு காரியத்தில் நமக்கு முன்பாக ஒரு படகு போல காணப்படலாம். அதை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய சுக்கு நூறாக நொறுக்கி அர்ப்பணிப்போட ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன். இது எனக்கு தேவையில்லை, உனக்கு இந்த பதவி கிடைக்கும், இதில் பணம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்மளை ஒருவேளை மாய்க்கலாம். அந்த அந்த மாயத்தில் மனுஷில் விழ வைக்கலாம். நான் அப்படிப்பட்ட பாதை நான் விழமாட்டேன்னு சொல்லிட்டு அந்த படகு எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி இந்த நாட்களில் நம்ம தீர்மானம் எடுப்போம். அதை நான் சுட்டி நொறுக்குவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தோடு ஆண்டவருக்காக உண்மையோடு உத்தமத்தோடு நான் ஊழியத்தின் பாதையில் செல்வேன், நான் அர்ப்பணிப்போடு கடந்து செல்வேன். எனக்கு ஆத்துமாக்கள் வேணும், பரலோகத்துக்கு நான் செல்லும்போதே நான் வெறுங்கையோடு போக மாட்டேன், நான் ஆதாயத்தோடு ஆத்துமாக்களோடு நான் கடந்து போவேன்னு சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம இந்த நாட்டில் நம்ம தீர்மானம் எடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தாப்பனே. ஏசப்பா, இந்த நாளில் ஆண்டவரே ஒரு ஹெடியின் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. ஆண்டவரே, எவ்வளவு அர்ப்பணிப்புப்பா. இந்த அர்ப்பணிப்பு எங்களுக்கு வேண்டும் ராஜா. ஏதோ ஊழியத்தை நாங்கள் ஏனோதான்னு சொல்லி இவ்வளோ நாள் நாங்கள் செய்து கொண்டிருந்தால் தயவாக நீங்கள் எங்களை மன்னித்து ஏசப்பா கிருபையாக ஆண்டவரே நாங்கள் உண்மையோடு ஆத்மா பாரத்தோடு ஆண்டவரே அர்ப்பணிப்போடு நாங்கள் ஊழியம் செய்வதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தாப்பனே. ஏசப்பா, அவர் எவ்வளவு கஷ்டங்கள் ஆண்டவரே, பிள்ளை இழந்த சூழல், மனைவி இழந்த சூழல் கூட தனி மனிதனாக
என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி கேட்கும்போது, ஏசப்பா நம்ம நேசிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே தைரியமாக தனக்கு இருந்த ஒரே ஆதரவு அந்த படகை சுக்கு நூறாக உடைத்தெறிந்து, நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்து முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அந்த ஹைப்ரட்டிஸ் தீவில், மூட பழக்கம் நிறைந்த அந்த தீவில் கூட அத்தனை ஆத்துமாக்களையும், ஒரு ஆத்துமா கூட கிறிஸ்தவர் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு அத்தனை ஆத்துமாக்கள் கிறிஸ்தவர்கள் நிறைந்த அந்த தீவு என்று பெயர் வாங்குவதற்கு இவரே ஆண்டவர் ஒரு கருவியாக, இன்னும் ஒரு தூணாக பயன்படுத்தினார். அதே போல் இந்த நாட்களில் ஏசப்பா என்னையும் பயன்படுத்துங்கப்பா சொல்லி கேட்போமா? நம்ம எந்தெந்த பகுதியில் இருக்கிறோமோ அந்தந்த பகுதியிலே, ஏசப்பா நான் அர்ப்பணிப்போடு நான் ஊழியம் செய்வேன்ப்பா, இது நாள் வரையும் நான் ஏனோ தானே செய்து விட்டேன்ப்பா, என் பெயருக்காக நான் செய்து விட்டேன்ப்பா, தயவாய் மன்னித்து ஏசப்பா, நான் உமக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஏசப்பா அர்ப்பணிப்போடு நான் ஊழியம் செய்வேன் என்று தீர்மானம் எடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அர்ப்பணித்த ஆத்துமாக்கள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, தீர்மானம் எடுத்த பிள்ளைகள் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா, தீர்மானம் எடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாத ஆண்டவரே, உண்மை நிலத்திற்காக ஆண்டவரே நான் அர்ப்பணத்தோடு ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே உமக்காக ஓடுவதற்கு ஏற்ற கிருபைகளும் பிள்ளைகளாய் கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்வின் ஆவிகள், சோம்பலின் ஆவிகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஏசப்பா, பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே உமக்காக நான் ஓடுவேன் என்று சொல்லி அந்த ஹெடி ஓடினது போல ஆண்டவரே ஓடுவதற்கு ஆண்டவரே எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆசீர்வாதம் வழிநடத்த இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.